ஜீரண உறுப்பெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணும். எல்லாம் கொடியை ஏந்திக்கிட்டு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கும். அப்போ என்ன ஆகும்னா பசிக்காது. வெறுஞ்சட்டியை காய போட்டு இந்த கடுகை நல்லா பொரிய விட்டுடுவோம். வெடிக்குதா? வெடிச்சிருச்சு. கடுகு வெடிச்சதை கொட்டி வச்சுப்போம். மிளகை 4 பெரட்டிட்டு அதுலேயே உளுத்தம்பருப்பு போடலாம். இப்போ மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவக்க வறுத்த பிறகு கொஞ்சமாக உப்பு. பசி இல்லாமல் இருந்தாக்க கொத்தமல்லி விதை பொடின்னு தான் சொன்னேன். நான் இந்த பொடியிலேயே விதை. இதுலேயே கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுடுறேன். மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், மல்லி விதை. இப்போ இதை ஆறவும் நல்லா பொடிச்சு எடுத்து